ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறேன். என்னோடய சாரீஸ் கலெக்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிடையாது. நம்மளோட நார்மல் காட்டன்லேருந்து விலை கம்மியான சாரீலேருந்து டிசைனர் வேர் வரலாம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பட்டு புடவைலாம் வந்து நம்ம வந்து முன்னொரு ஒரு வீடியோவில் நான் வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். சாரீ பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா லேடிஸ்கிட்ட எவ்வளோ இருந்தாலும் பத்தாது. மாதிரி சாரீஸ்லாம் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணலாம், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எந்த மாதிரி சாரீஸ் பார்த்து வாங்கணும். நம்ம அழகாக இருக்குன்னு சொல்லி வாங்கிடுவோம். ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதில் நிறைய கான்ஸ் இருக்கும். நான் அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கம்மியான சாரீஸ், நம்ம நார்மல் எவ்ரிடே வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான சாரீஸ்லேருந்து போக போக டிசைனர் சாரீஸ், ஹெவி ஒர்க் சாரீஸ் அந்த மாதிரி வந்து உங்ககிட்ட காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பேரட் க்ரீன் சாரீ தான் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பியோர் காட்டன் சாரீ, சூப்பராக இருக்கும் கட்டினா. இந்த சாரீ பொறுத்தவரையில் கலர் காம்பினேஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஆரஞ்ச், அதுக்கப்புறமா ப்ளூ கலர்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து ஒரு பெரிய சைஸ் கோபுரம் மாதிரி நமக்கு ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. நான் கிட்டக்க உங்ககிட்ட காமிக்கிறேன் இந்த சாரியை. ஓவரான டிசைன்ஸ் இல்லாமல் அங்கங்கே ஒரு பெரிய டிசைன் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப கிளம்ஸியாக இல்லாமல் நீட்டான ஒரு காட்டன் சாரீ. இது வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் கோயர்ஸ் இருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி சாரீ வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகும். இதோட பல்லு டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக ஒரு ஆரஞ்சிஷ் கலரில் வந்து ஒரு பெரிய டிசைன் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மரம் இருக்க மாதிரி, அதுவுமே வந்து சூப்பராக இருந்தது டிசைனு. பல்லோட டிசைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது, ஒரு பெரிய மரம். இது வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி லைட் ஆரஞ்சிஷாக தெரியுது, ஆனால் நம்ம நேரில் பார்த்தோன்னா மெரூன் கலரு. நம்ம பல்லோட பின்னாடி சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி த்ரெட் வரும். அது நம்ம என்ன ஒரு இதில் மைனஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு ஃபேன்சியான பேங்கிள் போட்டோன்னா இதில் மாட்டி கீறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம இந்த மாதிரி காட்டன் சாரிக்கு பெரிய ஃபேன்சியான பேங்கிள்லாம் எதுவும் போட மாட்டோம். அதனால் பரவாயில்ல, இந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி சாரீஸ் வந்து வாங்கிக்கலாம். சில சாரீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கிற கால் கிட்ட வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்துருக்கும். அப்போ தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு லெமன் எல்லோ சாரீ தான். இந்த சாரீ வந்து கட்டினா நம்மக்கிட்ட கட்டியிருக்க ஃபீலே இருக்காது. அவ்வளோ சூப்பரான ஒரு சாரீ. டிசைன்ஸும் அவ்வளோ அமேசிங்காக இருந்தது. நம்ம வீடியோவில் பார்க்க கொஞ்சம் கலர்லாம் வந்து டல்லாக தெரியுது, ஆனால் நேரில் வந்து நல்ல பிரைட்டான சாரீ. இது வந்து உடம்பு ஃபுல்லாகவே இந்த டிசைன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மானம் ஒரு மரமும் இருக்க மாதிரி டிசைன்ஸு. நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கிற இடத்துல கூட பார்த்திங்கன்னா மேலெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன இலைங்க இருக்க மாதிரி ஒரு டிசைன்ஸ். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 500 ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதுக்கப்புறமா இந்த டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க்கு. ஒரு ரெட், ப்ளூ அண்ட் க்ரீன் தான் வந்து மெயினான ஹைலைட்டடான காம்போ. பார்டர்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒயிட்டு நல்லா திக்கான த்ரெட்டு வந்து கொடுத்துருக்காங்க, அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிறதுக்கு. ரெட், கோல்டு அண்ட் ப்ளூ தான் வந்து இதோட கலர் காம்பினேஷனே. நல்ல என்ன சொல்கிறது, பயங்கர அட்ராக்டிவான கலரு. பல்லுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் த்ரெட் வச்சு சூப்பரான ஒரு டிசைன்ஸு. உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா மைன்யூட்டாக கோல்டு கலர் த்ரெட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுவுமே நல்லாயிருக்கு. இதோட ப்ளவுஸுமே பிளெயின் எல்லோ வித் ஒயிட் அந்த பார்டரில் கொடுத்துருந்தாங்களே த்ரெட்டு, அந்த மாதிரி இருக்கும். இதில் என்ன நான் மெயினாக ஒரு ப்ரோவாக இதில் பார்க்குறேன்னா த்ரெட் ஒர்க்கு. பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், எந்த இதுவுமே வந்து வெளியில் வராமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சாரீ தான். இதோட கலருக்காகவே நான் இந்த சாரீ வாங்கினேன்னு சொல்லலாம். அப்படி பயங்கர கான்ட்ராஸ்டான கலரு, மெஜந்தா கலர், என்னோடய ஃபேவரட்டான கலர். நீங்கள் நிறைய பார்க்க தெரியும், நிறைய சாரீஸ் வந்து இந்த மாதிரி தான் நான் வச்சுருப்பேன். ப்ளீட்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பார்டரில் பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்டாக ஒரு டிசைன்ஸ், ஒரு பூ டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா மேலே நம்ம உடம்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேபி கலரில் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு மாதிரி சாண்டில் கலரில்.
சூப்பரான கான்ட்ராஸ்ட்டாக இருந்தது. நான் உங்ககிட்ட கிட்ட காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம பல்லு வந்து நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க வித் கோல்டன் ஜரி ஒர்க்கோட. பல்லுவில் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக சின்ன சின்ன டிசைன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இலை மாதிரி கோல்டன் ஜரி ஒர்க்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லா இருந்தது. இது வந்து கிட்டத்தட்ட 800 rupees பாடி செலவுனால் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம ஃபங்க்ஷன் டைமில் வந்து கட்டிக்கலாம். ரொம்ப கிராண்டாக இல்லாமல் நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனில் வேலை செய்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆடி வேறு வந்திருக்கு. ஆடி வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்றோன்னா இந்த மாதிரி சாரீஸ் வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் நமக்கு வேலை செய்கிறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் இந்த கலர் கான்ட்ராஸ்ட்காகவே வாங்கிட்டேன். ஆனால் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக கட்டினதுக்கு அப்புறமா அவ்வளோவா பிடிக்கவே இல்லை. ஏன்னா அந்த பார்டர் வந்து ரொம்ப பெரிய பார்டராக இருந்தது. நம்ம ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு பார்த்தோன்னா ரொம்ப பெரிய பார்டராக இருந்தது. கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் சில பேருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியான ஒரு சாரீஸ் அது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேரட் க்ரீனில் வந்து ஒரு சாரீ. இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு டிசைனர் சாரீ தான். ஒரு பார்ட்டி வேர் சாரீ மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் எலிகெண்ட்டான ஒரு சாரீ. ஒரு மாதிரி பர்த்டே பார்ட்டிஸ் இல்லைன்னா ஆஃபீஸ் கோயர்ஸ் இருந்தீங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் நம்ம வந்து இந்த மாதிரி சாரீஸ் வியர் பண்ணிக்கலாம். அது மட்டும் காலேஜ் கோயர்ஸுக்குமே வந்து இது சூப்பரான ஒரு சாரியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ளவுஸ் தைச்சி போட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும். ஆர்னமெண்ட்ஸும் இதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டிங்கன்னா ரொம்ப கிராண்டியராக இருக்கும். ப்ளெயின் க்ரீனில் ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி தான் இந்த சாரீ காம்பினேஷன் இருக்குது. நம்ம ப்ளீட்ஸ் இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பார்டரில் வந்து நல்லா ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரியான டிசைன்ஸு. அதுக்கப்புறமா நம்ம அந்த சாரீஸ் ஃபுல்லாகவே சின்ன சின்னதாக வந்து ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். ஒரு மாதிரி மைன்யூட்டாக சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் மாதிரி நமக்கு வந்து வச்சுருப்பாங்க. பார்டரில் வந்து ஹெவியான ஸ்டோன்ஸ். அதுவும் பல்லுக்கிட்ட பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5 to 6 லேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்டோன்ஸே வந்து வச்சுருப்பாங்க. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க சாரீ. அதனால நமக்கு வந்து ஒரு பார்ட்டி வியர்க்கெலாம் வந்து இந்த மாதிரி சாரீஸ் வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான காட்டன் சாரீ தான். இதுவுமே எவ்ரிடே யூஸ் பண்ணுற சாரீ. ஆஃபீஸ் கோயர்ஸ், காலேஜ் கோயர்ஸ்க்கெலாம் வந்து நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி சாரீஸ். ஒயிட் அண்ட் கோல்டு பார்டர். அந்த கோல்டு பார்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். இதில் டிசைன்ஸ் தான் வந்து ஹைலைட்டு. நல்லா வந்து ரெட் கலரான கான்ட்ராஸ்டான கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாரீ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் லீவ்ஸ் வித் கோல்டன் ஜரி ஒர்க்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சாரியுமே வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் ஃபேட்டியாக இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் போட்டால் இன்னும் ஃபேட்டாக தெரிவாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போ வந்து ஷேப் வியர்ஸ்லாம் வந்து வந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஷேப் வியர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு சாண்டில் கலர் ஷேப் வியர் யூஸ் பண்ணி காட்டன் சாரீ கட்டினீங்கன்னா நல்லா உங்களோட பாடி ஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நம்ம அந்த அளவுக்கு குண்டாலாம் தெரிய மாட்டோம். நம்ம அந்த காட்டன் பெட்டிக்கோட் யூஸ் பண்ணால் கட்டினா நமக்கு வந்து கொஞ்சம் ஃபேட்டாக தெரியும்ல. அதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து இப்போ அந்த ஷேப் வியர் யூஸ் பண்ணி நீங்கள் கூட காட்டன் சாரீ கட்டிக்கலாம். இதுவுமே ஒரு 500 ரேஞ்ச் வந்தது. இதுவும் பாடி சரவணா ஸ்டோர்ஸில் தான் நான் வந்து வாங்கினேன். நெக்ஸ்ட் சாரியுமே பார்த்திங்கன்னா நம்ம ஃபெஸ்டிவல் வேர்க்கு கூட யூஸ் பண்ணுற சாரீ தான். இது வந்து புது சாரீ. நான் ஒன்றும் பிரிக்க கூடவே இல்லை. நான் உங்ககிட்ட வந்து காமிச்சிருக்கேன். இதுவும் மெஜந்தா கலரில். பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பார்டர் வித் லாவெண்டர் காம்பினேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சில்வர் ஜரியோடு கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 650 அந்த மாதிரியான ரேஞ்சில் இருக்கும். நான் வந்து கிட்டத்தட்ட 1 year ஆயிடுச்சு இந்த சாரீ வாங்கி. நான் எதுவுமே வந்து ப்ளவுஸ் எதுவுமே வந்து தைக்கல. அப்படியே புதுசாகவே இருக்குது. சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னல் மாங்காய் டிசைன் போட்டது தான். அந்த மாங்காய் டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஜரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு காம்பினேஷன். எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த மாங்காய் டிசைன் வந்து நம்ம அம்மா காலத்துலேருந்தே ஃபேமஸாக இருக்கிற வந்து டிசைனு. எனக்குமே அந்த டிசைன் வந்து ரொம்ப பிடிக்கும். அட்லீஸ்ட் ஒரு சாரியாவது நம்ம அந்த மாதிரி மாங்காய் டிசைனில் வந்து வச்சுருப்போம். எல்லார் வீட்லேயுமே இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாரியில் ரொம்ப பிடிச்சிருந்ததே அந்த பார்டர் டிசைன் தான். அதே என்ன சொல்கிறது, ஒரு லைட் லாவெண்டரில் சில்வர் ஜரி வந்து கொடுத்துருந்தாங்க. சில்வர் ஜரி சாரீஸ்லாம் வந்து 1 yearக்கு முன்னாடியிலேருந்தே ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருந்தது. அந்த டைமில் வாங்கினது சூப்பராக இருந்தது. அந்த ஜரீஸ்லலாம் சின்ன சின்ன மைன்யூட் லைன்ஸ் மாதிரி இருக்கும் லாவெண்டர் கலரில். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சில்வர் கலர் ஜரி ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க. உடம்பெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ளெயினாக இருந்தது.
ப்ளவுஸில் வந்து எந்த டிசைனுமே இல்லை, பிளெயினான டிசைன். அதுக்கப்புறமா நம்ம ஆர்ம்ஸ் கிட்ட மட்டும் அந்த லாவெண்டர் கலரில் வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க வித் அந்த சில்வர் ஜரி வந்து அதில் வந்து இருக்குது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம saree வந்து இந்த மாதிரி நல்லா கிராண்டான டிசைன் இருக்கும்போது ப்ளவுஸ் வந்து டிசைன் இல்லாமல் இல்லை டிசைன் கம்மியாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், எடுத்துக்காட்டும். பல்லு டிசைன் பார்த்தீங்கனாலே கொஞ்சம் கிராண்டாக வந்து இருக்குது, ஆனால் பூ டைப்பில் வந்து இருக்குது. உடம்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீட்ஸ் எடுக்கிற இடத்துலலாம் வந்து நல்லா ட்ரெடிஷ்னலான மாங்காய் டிசைன். ஆனால் பல்லுவில் வந்து நமக்கு இந்த மாதிரி பூ டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே பார்த்திங்கன்னா எனக்கு அந்த பெரிய மைனஸாக இருக்கிறது அந்த த்ரெட்டு தான். நிறைய புடவை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி த்ரெட்டில் மாட்டி கிழிஞ்சிருக்கு. அதனால தான் நான் அந்த த்ரெட்டிலே வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும் போதுலே இருந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருந்த ஒரு saree பார்த்திங்கன்னா ஆஃப் saree மாடல். கிராண்டான ஒரு டிசைனர் வியர் saree தான். நம்மளுக்கு வந்து ஆஃப் saree மாடலில் க்ரீன் அண்ட் பிங்க் காம்பினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது பிங்க் கிடையாது, ஒரு மாதிரி டார்க் மெஜந்தா கலர் சொல்லுவோம்ல, ஒரு மாதிரி ராணி பிங்க்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான கலரு. க்ரீனில் வந்து கோல்டன் பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. saree ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி கோல்டன் ஒர்க் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃப்ளார் ஒர்க் மாதிரி. அது வந்து ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது க்ரீன்லேயும் இருக்குது, ரெட்லேயும் இருக்குது. ஆக்சுவலாக க்ரீன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உடம்புக்கு வரும். இந்த இந்த பிங்க் கலர், மெஜந்தா பிங்க் கலர் வந்து நம்மளோட பல்லுக்கு வந்து வரும். அந்த பல்லுவில் வந்து இன்னொரு சூப்பரான கிராண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் பாதி பல்லு வந்து நெட்டட் பல்லுவாக இருக்கும், ஒரு மாதிரி ஸ்கின் கலரில். அதில் வந்து கோல்டன் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சாரீஸில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம மடித்து வைக்கும்போது நார்மலாக மடித்து வச்சுடுவோம். அடுத்த வாட்டி நம்ம எடுத்து அதை கட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன்ஸ்லலாம் இந்த saree வந்து மாட்டி லைட்டாக இழையாக நமக்கு வந்து கிழிஞ்சிட்டு வர மாதிரி இருக்கும். அதுதான் இந்த சாரியோட மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து மடித்து வைக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி பார்த்து மடித்து வைக்கணும். இந்த நெட்டடில் வந்து சொன்னால அதுலேயுமே பார்த்திங்கன்னா பேட்ச் ஒர்க் வந்து ஃப்ளார் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்டர்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாரு, இந்த ஃப்ளார்ஸில் லீவ்ஸ் வர இடத்துல மட்டும் நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு அந்த க்ரீன் கலர் சாரியில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அங்கேயுமே வந்து சின்ன ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க, அங்கேயுமே ஃப்ளார் கொடுத்துருக்காங்க. பார்டர்லேயும் வந்து ஒரு கோல்டன் கலர் ஃப்ளார், அந்த டிரான்ஸ்பரண்ட்டான டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க லீவ்ஸ் இருக்க இடத்துல. ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா plain க்ரீன் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அங்கங்கே பார்த்திங்கன்னா சின்ன ஸ்டோன்ஸ் இருக்கும், பெருசாக கிராண்டாக இருக்காது. அதனால் அதுவுமே நல்லா இருந்தது. அது ஆக்சுவலாக எனக்கு வந்து கிஃப்ட் வந்ததோ இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு எடுத்து கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி sarees. இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை கல்யாணத்துக்குலாம் புடவை எடுப்பாங்களா அந்த மாதிரி எடுத்து கொடுத்த sarees தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப வெயிட்டான ஒரு டிசைனர் saree. இது போட்டு கட்டிட்டு நம்ம சும்மா போய் நின்றுட்டு அப்படியே வந்துடலாம், அந்த மாதிரியான ஒரு saree தான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். ஃபுல் க்ரே கலரில். இது ஆக்சுவலாக டபுள் ஷேடாக உங்களுக்கு வந்து தெரியும். நீங்கள் வெயிலில் இல்லை வெளிச்சத்தில் போய் நின்னீங்கன்னா ஒரு மாதிரி ஒய்லட் கலர்லேயுமே வந்து உங்களுக்கு ஷேடு வந்து இது தெரியும். பிரிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்ட, கையே வலிச்சு போச்சு எனக்கு, அந்த அளவுக்கு வெயிட்டான ஒரு saree. வித் கோல்டன் சம்கி ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளர்ராக தெரியுது, ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து 2750 எவ்வளவோ, 2000 மேலே தான், அது 2500 மேலே. சூப்பரான ஒரு saree வித் கோல்டன் சம்கி ஒர்க்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெவி ஒர்க்கு பார்டர்லலாம். saree ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சின்ன கோல்டு ஸ்டோன்ஸ் வந்து இருக்குது, மைன்யூட்டான கோல்டு ஸ்டோன்ஸ். அதுக்கப்புறமா ஒரு மயில் வந்து வச்சுருக்காங்க, பேட்ச் ஒர்க் அங்கங்கே கொடுத்துருக்காங்க கோல்டு கலரில். அதுவுமே வந்து ஸ்டோன் மாதிரி தான் வந்துருக்கு, சம்கி கிடையாது. அண்ட் பார்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக வந்து இருக்குது, அங்கங்கே வந்து இந்த மாதிரி மயில் வந்து கொடுத்துருக்காங்க வித் கோல்டன் ஸ்டோனில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கிராண்டான saree. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா இந்த மாதிரி saree கட்டிக்கலாம், அந்த மாதிரியான ஒரு saree. அதுவுமே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு காட்டன் saree தான் பார்க்க போகிறோம், டிசைனர் saree.
சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனில் வந்து இருக்கிற saree. இது வந்து ஆரஞ்ச் வித் கலர் காம்பினேஷன் ஆஃப் கோல்ட் அண்ட் பிங்க் கலர் தான். சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்த saree. இதுவுமே வந்து டெய்லி வியர்ஸ் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கிராண்டாக நம்ம போட்டுட்டு போனோம்னா இந்த மாதிரி sarees வந்து போட்டு போல் வெரி ஈஸி டு வியர்ன்ற மாதிரி தான் ஒரு saree இது. பல்லுவில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேங்கிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு மாதிரி லைட் ஆரஞ்சிஷ் கலரில். இது வந்து உடம்பு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சர்க்கிளில் ஒரு பூ டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே வந்து கோல்ட் அண்ட் சில்வர் வந்து உங்களுக்கு காம்பினேஷனாக இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கோபுரம் மாதிரி டிசைனில் பிங்க் அண்டு கோல்டு காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்டரில் வந்து ஒரு மைன்யூட்டான பிங்க் கலர் பார்டர், அதுக்கப்புறமா அதுலேயே வந்து ஒரு சில்வர் கலர் ஜரியோட கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க ஒரு saree தான், ஆனால் நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1700 சம்திங். உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் பிளர்ராகி தெரிஞ்சிருக்கும். சாரியில் உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க்கில் அந்த அளவுக்கு வெளியில் வந்திருக்காது. நல்லாவே குவாலிட்டியான ஒரு saree, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் காஸ்ட்லியான saree தான், ஆனால் பார்க்க காஸ்ட்லி மாதிரியே தெரியாது உங்களுக்கு. ஆனால் என்கிட்ட இருக்கிறதுலே பயங்கரமாக காஸ்ட்லியான saree இதுவும் ஒன்று. நிறைய என்கிட்ட இந்த மாதிரி மெஜந்தா கலர் காம்பினேஷனில் வந்து நிறைய sarees இருக்கும். இந்த saree பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து எனக்கு எதாவது ஃபங்க்ஷனுக்கு எதுவும் gift வந்த saree தான். பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லாவெண்டர் கலரில், ஆனால் நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கிற இடத்துல எல்லாமே பார்த்திங்கன்னா plain ஆஃப் ஒயிட் கலரில் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நான் வந்து இதை பிரித்து கூட பார்க்கல, அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு அப்படியே தெரியும் பாருங்களேன், அந்த பேப்பர் கூட நான் எடுக்கல, அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். சரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். ஆஃப் ஒயிட்டில் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்ரெடிஷ்னலான கலர் காம்பினேஷன். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சுங்குலாம் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டு கிட்டத்தட்ட 4000 கிட்ட வருது. நம்ம நேரில் பார்த்தோன்னா அவ்வளோ நல்ல கிராண்டியராக தெரியும். இந்த saree கட்டிட்டு நம்ம ஃபீல் பண்ணால் தான் நம்ம இந்த பைசாக்கு ஒர்த்தா இல்லையான்னு தெரியும். ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ், ஆனால் பார்க்க எலிகண்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலான ஒரு சாரீக்கு வந்துட்டோம். அதுவுமே பிளெயின் கலரில் இருக்க saree தான், ரெட் கலரில் இருக்கிறது. அதுக்கப்புறமா அதோட பார்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஃப்ளார் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு பல்லு வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கிற இடத்துல உடம்புலலாம் பார்த்திங்கன்னா பிளெயின் ரெட் கலர் saree தான். இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சிம்பிள் அண்ட் எலிகெண்ட்டான ஒரு saree. வெளியில் கட்டிட்டு போனால் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு பர்த்டே பார்ட்டிஸ்க்கு அந்த மாதிரி கட்டிட்டு போனால் நல்லாயிருக்கும். இதுதான் இந்த வீடியோவில் வந்து ஃபைனல் saree. இதுவுமே கிட்டத்தட்ட 2000 to 3000 கிட்ட வந்து வரும். சிம்பிளாக இருக்கும், ஆனால் வந்து பார்க்க நல்ல காஸ்ட்லியாக இருக்கும், எலிகெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக என்னோடய ஃபேவரட்டான sarees தான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். இந்த saree கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு எது ஃபேவரட்டான saree கலெக்ஷன், எந்த கலர் காம்பினேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை விட சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். until then it's பூஜா. எல்லோரும் டேக் கேர் அண்ட் பாய். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். டெய்லி ஒரு வீடியோ வந்துட்டுருக்கு. எய்தர் குக்கிங் வீடியோவாக இருக்கும், இல்லைனா நமக்கு vlog வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.